அனைவருக்கும் வணக்கம். பேங்க் அக்கவுண்ட் வைத்திருப்பவர்களா நீங்கள்? இப்படி கேட்கிற கேள்வியே தவறானது. ஏனென்றால் இன்று இந்தியாவில் வாழ வேண்டுமென்றால் பேங்க் அக்கவுண்ட் இல்லாமல் வாழவே முடியாது. ஒரு மொபைல் ஃபோன் இல்லாமல் ஒரு நபர் எப்படி வாழ முடியாத சூழ்நிலை இன்று இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறதோ அதுபோல பேங்க் அக்கவுண்ட் இல்லாமலும் வாழ முடியாது. எல்லா பண பரிமாற்றங்களும், அதானது சிறிது பெரிதுமான எல்லா பண பரிமாற்றங்களும் மத்திய அரசு கொண்டு வந்த யூபிஐ என்னும் பண பரிவர்த்தன பரிமாற்ற முறையை பயன்படுத்தி இயங்குகின்ற ஆப்புகள் மூலமாக, அதானது பேடிஎம், ஃபோன்பே, ஜிபே போன்ற பல ஆப்புகள் மூலம்தான் இன்று அனைவரும் பண பரிவர்த்தனை செய்கிறார்கள். இந்த ஆப்புகள் இயங்க வேண்டுமென்றால் எல்லோருக்கும் அவரவர்களுக்கான வங்கி கணக்குகள் மிக மிக அவசியம். ஆக இந்த வங்கி கணக்குகள் இல்லாமல் இன்று இந்தியாவில் எதுவும் செயல்படவோ எந்த வியாபாரமோ, ஏன் ஒரு நபருக்கு ஒரு முகவரி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு இன்று மொபைல் ஃபோன்களும் இந்த வங்கி கணக்கும் அவசியம் என்ற நிலையில்தான் இன்று இந்தியாவில் இருக்கிறது. எனவே வங்கி கணக்கு யாருக்காவது இருக்கிறதா என்ற கேள்வி இங்கு அனாவசியமானதாகவே கருதுகிறோம். சரி, நாம் விஷயத்துக்கு வருவோம். பேங்க் அக்கவுண்ட் வைத்திருப்பவர்கள் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு புதிய சட்டம் வரும் ஜூன் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருவதை பற்றி தெரிவிப்பதுதான் இந்த செய்தியின் நோக்கம். யூபிஐ என்ற பண பரிவர்த்தனை முறை செயல்பாட்டிற்கு வந்தபின் அதன் அடிப்படையில் இயங்குகின்ற பேடிஎம் ஆகட்டும், ஃபோன்பே ஆகட்டும், ஜிபே ஆகட்டும் என இதுபோன்ற பல ஆப்புகள் மூலம் பலதரப்பட்ட ஆப்புகள் வந்துவிட்டன. இந்த ஆப்புகள் மூலம்தான் 10 ரூபாய்க்கு வாங்குகின்ற டீ, சிகரெட்டு, ஏன் 5 ரூபாய்க்கு வாங்குகின்ற பொருட்களுக்கு கூட இந்த யூபிஐ முறைப்படி இயங்குகின்ற பேடிஎம் வசதிகளை அல்லது ஜிபே வழியாகத்தான் அனைவரும் காசை பரிமாறிக்கொள்கின்றனர். வியாபாரிகளும் அதை பெற்றுக்கொள்வதற்கு QR கோடுடன் தயாராக இருக்கிறார்கள். ஆதலால் இன்று பெரும்பாலான நபர்களிடம் சில்லறை வைத்துக்கொண்டு அலைவது யாருமே இல்லை. ஃபோன் எடுக்கிறார்கள், QR கோடை ஸ்கேன் பண்ணுகிறார்கள், செலுத்துகிறார்கள். இல்லை என்றால் ஃபோன் நம்பரை கேட்கிறார்கள், அதில் போடுகிறார்கள், அது மூலமாக காசை செலுத்துகிறார்கள். எனவே சில்லறை காசுகள், அதாவது 5 ரூபாய், 10 ரூபாய், 15 ரூபாய் என்ற சில்லறை சின்ன சின்ன தொகைக்கான பொருட்களுக்கு கூட இவர்கள் இந்த ஆப்புகளை பயன்படுத்தி பணம் செலுத்துவதால் ஒவ்வொரு தடவையும் மெசேஜ்கள் அதிகம். வங்கிகள் இவர்களுக்கு 5 ரூபாய் கட்டாகிவிட்டது, 15 ரூபாய் கட்டாகிவிட்டது, 5 ரூபாய் பெறப்பட்டது, 10 ரூபாய் பெறப்பட்டது, அப்படி என்ற மெசேஜ்கள் அனுப்பிக்கொண்டே இருக்க வேண்டிய நிர்பந்தம் வருகிறது. இது போன்ற சின்ன சின்ன செலவுகள் நிறைய இந்த ஆப்புகள் மூலம் செய்வதால் நிறைய பரிவர்த்தனைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் வங்கிகளுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாகவோ அல்லது ஒரு சுமையாகவோ மாற துவங்கிவிட்டன. ஏனென்றால் அளவுக்கு அதிகமான பரிவர்த்தனைகள் நடக்கும்போது, அனைத்திற்கும் மெசேஜ்கள் அனுப்பி கொண்டிருக்கும் போது இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிக் கொண்டிருக்கிறது என்றே தோன்றுகிறது. ஆதலால் வங்கிகள் இப்போது ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இதில் நாம் அக்கௌண்டிலிருந்து பணம் அனுப்பும்போது அதிலிருந்து குறைந்து விட்டதா, இல்லது பணம் நாம் மற்றவர்களிடம் பெறும்போது அது அதிகமாகி விட்டதா என்பதை நாம் பணம் பரிவர்த்தனை செய்வதற்காக பயன்படுத்தும் ஆப்புகள், அது ஜிபேவாக இருக்கட்டும், ஃபோன்பேவாக இருக்கட்டும், அல்லது பேடிஎம்மாக இருக்கட்டும், எந்த ஆப்பை பயன்படுத்துகிறோமோ அது வழியாக நமது அக்கௌண்டில், அதாவது நமது வங்கி கணக்கில் எவ்வளவு இருக்கிறது, குறைந்திருக்கிறது, கூடியிருக்கிறது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மட்டுமல்ல, அனுப்பியது, பெறப்பட்டது எல்லாம் அந்த ஆப்புகளே காட்டும். நாம் அனைவரும் நமது வங்கியிலிருந்து வருகின்ற எஸ்எம்எஸ்ஸை எதிர்பார்ப்பதுண்டு. அந்த எஸ்எம்எஸ்ஸை பார்த்து நம்மளுடைய பணம் வந்ததா சென்றதா என்பதை பற்றி உறுதி செய்வதும் உண்டு. ஆக இப்போது இங்கே தான் பிரச்சனை. இப்படி எஸ்எம்எஸ்ஸை எதிர்பார்ப்பவர்களுக்குத்தான் இந்த புதிய சட்டம் பாதகமாகிறது. அதானது அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த புதிய சட்டம் கொஞ்சம் பிரச்சனையும் செய்ய போகிறது. அதாவது 100 ரூபாய்க்கு கீழ் இனி நீங்கள் யாருக்கேனும் பணம் அனுப்பினால் இனி உங்கள் அக்கௌண்ட்டிலிருந்து பணம் குறைக்கப்பட்டு விட்டது, கட் செய்யப்பட்டு விட்டது, டிடெக்ட் செய்யப்பட்டு விட்டது என்றெல்லாம் செய்திகள் இனி வரவே வராது. அதுபோல 500 ரூபாய்க்கு கீழ் உள்ள தொகை நீங்கள் மற்றவர்களிடமிருந்து உங்கள் வங்கி கணக்கிற்கு அனுப்ப சொல்லி நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் இனி உங்கள் வங்கி கணக்கிற்கு 500 ரூபாய், 400 ரூபாய் வந்துவிட்டது, 300 ரூபாய் வந்துவிட்டது என்ற போன்ற எஸ்எம்எஸ்கள் இனி உங்களுக்கு வராது. அதாவது சுருக்கமாக சொன்னால் 100 ரூபாய்க்கு குறைவான தொகையை நீங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பினாலோ அல்லது 500 ரூபாய்க்கு குறைவான தொகையை மற்றவர்களிடமிருந்து அனுப்ப சொல்லி பெற்றுக்கொண்டாலோ அல்லது மற்றவர்கள் உங்களுக்கு அனுப்பினாலோ அது உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக செய்தியாக வராது. அதை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், நீங்கள் பண பரிவர்த்தனை செய்வதற்கு பயன்படுத்துகின்ற எந்த ஆப்பு பயன்படுத்துகிறீர்களோ அந்த ஆப்பை பயன்படுத்தி அதில் சென்று பேலன்ஸை செக் செய்து தெரிந்து கொள்ளலாம். மட்டுமல்ல, பெறப்பட்டதும் அனுப்பப்பட்டதும் பட்டியலும் அது காட்டும். வங்கிகள் எஸ்எம்எஸ் அனுப்பாது, அவ்வளவே தான், வேற ஒன்றுமில்லை. இது வருகிற ஜூன் 25ஆம் தேதியிலிருந்து இந்த சட்டம் நடைமுறைக்கு வருகிறது. இது எந்த வங்கி கணக்கில் நீங்கள் கணக்கு வைத்திருந்தாலும் எல்லோருக்கும் பொருந்தும். குறிப்பாக HDFC வங்கி இதை மிக தெளிவுபடுத்தி செய்தி வெளியிட்டிருக்கிறது. எனவே இனி 100க்கு குறைவாக அனுப்பும் போதும் 500க்கு குறைவாக
பெறும்போதும் எஸ்எம்எஸ் வரவில்லை என்று பயப்பட வேண்டாம். உங்கள் வங்கி கணக்கை நீங்கள் அந்த ஆப்புகள் மூலமாகவோ அல்லது நேரடியாக மினி ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது பேலன்ஸ் செக்கோ செய்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எஸ்எம்எஸ் வரவில்லை என்ற பயத்தில் பணம் வரவில்லை என்றோ பணம் கட்டாகவில்லை என்றோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வங்கிகள் சொல்கின்றன. இன்னொரு செய்தியுடன் மீண்டும் சந்திப்போம்.